ஒரு விசையாய் ஆண்டவரே, எங்களுடைய அக்கிரமங்களை தயவாய் மன்னித்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, உம்முடைய வார்த்தை வல்லமையாய் புறப்பட்டு வர முடியாதபடி தடுத்து கொண்டிருக்கிற பொல்லாத அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதாளத்திலே சுட்டரிக்கப்பட்டு போவதாக. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் உடைய கர்த்தர் இதோ சர்ப்பங்களை மிதிக்கவும் தேள்களை மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சாமி, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்ன கர்த்தர், நீர் சிநேகிக்கிற பரிசுத்தம் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இந்த காலை வேளையிலே உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொன்னவரே, ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். பிதாவானவர் விரும்புகிறார். ஆண்டவரே, நீர் விரும்புகிற ஒரு பாத்திரமாய் உடைய கரத்தில் எடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் அணைந்தருளும். ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிற பரிசுத்தம், நீர் சிநேகிக்கிற வாழ்வு, நீர் வெறுக்கிறவைகளை நாங்களும் வெறுத்துவிட உதவி செய்யுங்கப்பா. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், இவர்கள் வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள் சொன்னீரே. தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாத ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, நாங்கள் மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடு நாங்கள் நடக்கக்கூடாதுப்பா. தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனசாட்சி எங்களுக்கு சொல்லும் புகழ்ச்சியே எங்கள் புகழ்ச்சியாய் இருக்கிறதுன்னு பவுலையா சொன்னாரே. திவ்ய உண்மையோடு நாங்கள் உலகத்தாரிடத்திலும் கர்த்தருக்கு முன்பாக நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய வாயிலே கபடு காணப்படவில்லையே. உம்முடைய வாயிலே என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள். என் வாய் சத்தியத்தை விளம்பும். ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை. கர்த்தருடைய வாயிலே புரட்டு கிடையாது, விபரீதம் கிடையாது. அவர் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் நம்முடைய ரட்சிப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், எங்கள் கணவன்மார்கள் ரட்சிக்கப்படணும், எங்கள் மனைவிமார்கள் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆண்டவரே,
உடைய வலது கரமும் உடைய பரிசுத்த புயமும் உடைய முகத்தின் பிரகாசமும் இந்த காலை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவர் குடும்பத்தையும் ரட்சிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சகைவின் குடும்பத்துக்கு ரட்சிப்பை அருளினீரே, ஒரு வார்த்தை சொன்னீங்களே, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு. எங்கள் குடும்பத்தில் உங்கள் குரல் ஒலிக்கட்டும் ஆண்டவரே. ஒரு வார்த்தையை சொல்லுங்க ஆண்டவரே. இயேசு அவனுடனே கூட நடந்து போனார் ஆண்டவரே. இயேசு எங்களுடனே கூட எங்கள் வீட்டிற்கு நடந்து போகணும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்திற்கு போகும்போது நீர் எங்களோடு கூட நடந்து போகணும் ஆண்டவரே. தம்முடைய சீசர்களோடு கூட நடந்து போன கர்த்தர், அவன் குடும்பத்திலே தங்கியிருந்த கர்த்தர், எங்கள் குடும்பத்திலே எங்கள் பிள்ளைகளோடு தங்கியிருங்க ஆண்டவரே. நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னும் மாம்ச பிரகாரமாய் நடந்து கொண்டிருக்கிறார்களே, நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நீங்கள் நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும் அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும், என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும், நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும் அல்லேலூயா அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அழகு பெருகும், நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும் அல்லேலூயா அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்வின் பலனாயிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. தேவனை வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக நாங்கள் பாரப்படுறோம் ஆண்டவரே. லிங்கம்பட்டி சபையில் குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய சமூகத்தில் வைக்கிறோம். அடியாளின் குடும்பம், உடைய தாசன் குடும்பம், உலகம் முழுவதில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. பெயர் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தது போதும் ஆண்டவரே, ஒரு மாய்மாலமான வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல என்று சொன்னீங்களே. நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினால் உலகம் உங்களை வெறுக்கிறது. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக சொன்னீங்களே ஏசப்பா. நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். கர்த்தர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். காரணம், என்னை அழைத்தவர் பரிசுத்தர். எங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் நாங்கள் பரிசுத்தராய் இருக்க ஆவியானவரே, நீர் சிநேகிக்கிற பரிசுத்தம், நீர் சிநேகிக்கிற பரிசுத்தம் எங்கள் வாழ்க்கையிலே உண்டாகட்டும் ஆண்டவரே. உடைய சத்தியத்தினாலே எங்களை பரிசுத்தமாக்கும் ஐயா. எங்கள் கணவன்மார்களை பரிசுத்தமாக்கும், எங்கள் பிள்ளைகளை
கர்த்தருடைய பரிசுத்த அக்கினி எங்கள் ஒவ்வொருவர் மேல் இந்த காலை வேளையிலே போடப்படுவதாக. சமாதானத்தின் தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையிலே முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவர். அவர் முற்றிலும் கைவிடாத கர்த்தர். முடிவு பரியந்த நம்மிடத்தில் அன்பு வைத்த கர்த்தர். ஆவியானவரே, நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால் இந்த காலை வேளையிலே மறுரூபம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவர் முகரூபம் மாறிற்று. ஜெபிக்கிற வேளையிலே எங்கள் முகரூபம் மாறட்டும் ஆவியானவரே. வாழ்க்கை மாறட்டும். குடும்பத்தில் உள்ளவர்கள் இந்த வருஷ கடைசியிலே ரட்சிக்கப்படுவார்களாக. ஒவ்வொரு குடும்பத்திலும் குடும்ப ஜெபம் நடத்தப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் சுத்தமான ஜலத்தை தெளிப்பீராக. நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் நரகலான எல்லா விக்கிரங்களையும் நீக்கி எங்களை சுத்தமாக்க முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பொழுது நீங்கள் சுத்தமாவீர்கள் சொன்னீரே. தேவனே, சுத்த இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நீர் சிருஷ்டிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நிலைவரமான ஆவி எங்கள் உள்ளத்திலே புதுப்பியும் ஐயா. உடைய சமூகத்தை விட்டு எங்களை தள்ளிடாதீங்கப்பா. உடைய பரிசுத்த ஆவி எங்களிடத்தில் எடுத்துக்கொள்ளாமலும் இரும் ஆண்டவரே. உடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எங்களுக்கு தந்து உற்சாகமான ஆவி எங்களை தாங்கும்படி செய்யும் ஆண்டவரே. உதவி செய்யுங்கப்பா. உடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவர் மேலும் உடைய முகத்தின் ஒளியை பிரகாசிக்கப்படும். உடைய முகத்தின் ஒளியை பிரகாசிக்கப்படும். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை திருப்பி கொண்டு வாரும். உடைய முகத்தை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் பிரகாசிக்கப்படும். அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். ஆவியானவர் தாமே அடியாளை மறைத்து நீர் வெளிப்படுவாராக. மாம்சம் சுட்டரிக்கப்படுவதாக. அடியாளின் வலது பரிசத்திலே மகா தீர்க்கதரிசி ஆனவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருப்பதற்காய் சோத்திரம். பரிசுத்த தேவ தூதர்கள் இந்த இடம் முழுவதும் நிரப்பி இருக்கிறதற்காய் சோத்திரம். ஆவியானவருடைய நிறைவான பிரசன்னத்திற்காய் சோத்திரம். சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஐயா. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிடத்திலிருந்து பேசுகிறவர். ஜீசஸ் மைட்டி நேம். ஆமேன், ஆமேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8, 9, 10. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. போதும் பாப்பா. சில நேரங்களில் ஆண்டவர் நம்மை உபத்திரவங்களின் வழியாக நடத்துகிறார். பவுலையா சொல்றாரு, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய ஃபார்முலா. தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். முப்பர்களில் ஒருவன் அப்போஸ்தலனாகிய யோவானை பார்த்து கேட்கிறார், இவர்கள் யார்? இப்போ யோவான் சொல்கிறார், இவர்கள் யார் என்று உமக்கு தெரியும் ஆண்டவனே. இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அல்லேலூயா. இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். இவர்கள் வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அன்றைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களோட கூட இருந்து இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். எல்லாரும் ஒருவேளை நம்ம திகைத்து தெரிகிறோம், ஏன் கர்த்தர் இவ்வளவு மிகுந்த உபத்திரவத்தை அனுமதிக்கிறார்? ஆண்டவருடைய ஃபார்முலாவே அதுதான். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். பவுலையா மீண்டும் சொல்கிறார்,
உபத்திரவம் பொறுமையையும், ரோமர் 5:1 சொல்லப்பட்டிருக்கு, பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். இன்னொரு இடத்துல சொல்றார், எனக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் நான் பரிபூர்ண சந்தோஷமாய் இருக்கிறேன். ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனோடு நடக்கிற தேவ மனுஷன் சொல்கிறார், எனக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்திலும் உயர்விலே இருக்கும் பொழுது நான் சந்தோஷமாக இருக்கிறேன், பரிபூர்ண சந்தோஷமாக இருக்கிறேன் சொல்லலை. எனக்கு உண்டான அந்த வார்த்தை, சகல உபத்திரவத்திலேயும் நான் பரிபூர்ண சந்தோஷமாக இருக்கிறேன். காரணம், உபத்திரவம் என் வாழ்க்கையிலே பொறுமையை உண்டாக்குகிறது, பொறுமை பரீட்சையை உண்டாக்குகிறது, பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குகிறது என்று அறிந்து இவ்விதமான உபத்திரவங்களிலேயும் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். இது 2 கொரிந்தியர் 1 சொல்லப்பட்டிருக்கு. 3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்கிறார், கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே ஆறுதலும் எங்களிடத்தில் பெருகுகிறது. கிறிஸ்துவினுடைய பாடுகள் தேவனுடைய பிள்ளையினிடத்தில் பெருகத்தான் செய்யுது. அதே அட் த சேம் டைம் சைமல்டேனியஸ்லி அதே டயத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கிறிஸ்துவினாலே என் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் ஆறுதலும் பெருகி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அதே தான் சங்கீதக்காரன் 23:3 தாவீது ராஜா சொல்கிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்னை தேற்றும், உம்முடைய கோல் என்னை தேற்றும், உம்முடைய தடி என்னை தேற்றும், உம்முடைய வார்த்தை என்னை தேற்றும். கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும் ஆண்டவரே. இந்த தேவ மனுஷன் சொல்கிறார், ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க மனதில்லை, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை. அப்போஸ்தலர் கடைசி அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும், தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. இவர் சொல்கிறார், தேவ மனுஷன் வேண்டாம், அந்த பிரயாணத்தில் பல சேதங்கள் உண்டாகும். கேட்கவே இல்லை, தேவ மனிதன் வார்த்தையை கேட்கல. ஆனால் இவர் பேச்சை மீறி போகிறாங்க. ஃபஸ்ட்டு தென்றல் மெதுவாக எடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் கொஞ்ச நேரத்திலே யூரோ கிளிதோன் என்கிற கடுங்காற்று உண்டாயிற்று. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் வருகிறது. ஆனால் ஒரு தேவ மனிதன் நிமித்தம் கர்த்தர் அந்த பிரயாணத்தில் இருக்கிற 276 பேரையும் கர்த்தர் காப்பாற்றினார். ஏறக்குறைய 14 days சூரியனை அவங்க பார்க்கல, நட்சத்திரங்களை பார்க்கல, எதையுமே அவங்க பார்க்கல. கப்பலின் பின்னணியம் உடைந்து போயிற்று. கப்பல் இருக்கிற சரக்குகளெல்லாம் தூக்கி எறிகிறாங்க. ஒரு நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை முழுமையும் அற்றுப்போன நிலைமை. தேவதூதன் 14ஆம் தேதி ராத்திரியிலே தரிசனமாகி சொல்கிறார், பவுலே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இவங்க சாப்பிடாம பட்டினியா இருக்காங்க, அவ்வளவுதான் செத்து போயிடுவோம் நிச்சயித்திருந்தோம்னு சொல்லி பவுலையா சொல்றாரு. மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம், அவ்வளவுதான் முடிஞ்சது. எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம். ஓரளவு மனுஷன் உபத்திரவத்தை தாங்குவான், ஆனால் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம்னு சொல்லப்பட்டிருக்கு. வரும் பொழுது எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு அசைவு உண்டாகும் இல்லையா? முடிவு கட்டிட்டார் பவுலையா. பவுலையா யாரு? தேவனை முகமுகமாய் தரிசித்த தேவ மனுஷன். நம்பிக்கையெல்லாம் செத்து போச்சு, முழுமையும் கம்ப்ளீட் 100%. தேவதூதன் சொல்கிறார், நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். பவுலை நீ பயப்படாதே, கப்பர் சேதம் தான் வரும், பிராண சேதம் வராது. உன்னுடனே கூட யாத்திரை படிக்கிற அத்தனை பிள்ளைகளையும் தேவன் உன்னோடு கூட தயவு பண்ணினார். எல்லாருக்கும் உன் நிமித்த தயவு உண்டாகும், நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க. இந்த வார்த்தை பவுலையா தைரியமாக எழுதி சொல்கிறார். ஆனால் ஒரு இடத்துல வரும்பொழுது கப்பல் ஆட்களுக்கு தெரியுது, ஒரு கரை கிட்டி வருகிறதா அவங்க பார்க்குறாங்க. பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்தோன்னு சொல்கிறாங்க. கப்பலின் பின்னணியும் உடைந்து போகுது. கரை தெரியுமா, நம்ம போய் சேருவோமா நீங்கள் நினச்சி வந்திருக்கலாம். கரை தெரிந்தது. அல்லேலூயா. அந்த 276 பேர் என்ன செஞ்சாங்க, தப்பி பிழைத்து மெலித்தா தீவில் ப்ரொடக்ஷனாக போய் சேர்ந்தாங்க. அது மாதிரி கொந்தளிப்பை அமர்த்துகிற கர்த்தர், அலைகளை அடங்க செய்கிற கர்த்தர்,
தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். உங்கள் வாழ்க்கை கரையை பிடிக்குமான்னு வந்திருக்கிறீங்களா? அவர்கள் அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாய் இருந்தார்கள். அப்பொழுது படவு தாங்கள் போகிற கரையை பிடித்தது. அல்லேலூயா. வாழ்க்கை படகிலே கர்த்தரை ஏற்றிக்கொள்ள மனதாய் இருக்கிறீங்களா? இந்த பவுலையா சொல்றாரு, எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இருக்கல, மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் எங்க நம்பிக்கையை வைத்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை என்ன செஞ்சாரு? தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று நாங்கள் அவரையே நம்பி இருக்கிறோம். இதுவரை உங்கள் வந்த எல்லா பிரச்சனைகளிலும் தப்புவித்த கர்த்தர் இப்பொழுதும் தப்புவிக்கிறார். இனி வரும் காலங்களிலும் என்னென்ன பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ண போறீங்களோ எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் கர்த்தர் உங்களையும் என்னையும் என்ன செய்வாராம்? தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. உன்னை தப்புவிக்கிற கர்த்தர். சங்கீதம் 17:7 உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நின்று உம்முடைய வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். அடுத்த வசனம், கண்மணியைப் போல காத்தருளும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது. தாவீது ராஜா கேட்கிறாரு, அன்றே நாங்கள் உண்மை நம்புற பிள்ளைங்க ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நின்று உடைய வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே. ஆண்டவர் எப்படி தப்புவித்து ரட்சிக்கிறாராம்? அவருடைய வலது கரத்தினால். நம்மளுக்கு விரோதமாக வராங்க மனிதர்கள், சிங்கம் போல வராங்க. தாவீது ராஜா கேட்கிறார், சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை ரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளினீர். சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் பொல்லாத பெலிஸ்தனுடைய கைக்கு நம்மை தப்புவிப்பார். அல்லேலூயா. இதுவரை தப்புவித்தார் அல்லவா? உன்னை சிங்கத்தின் வாய்க்கு தப்புவிப்பார், உனக்கு விரோதமாய் வருகிற கரடியின் கைக்கு தப்புவிப்பார், பொல்லாத பெலிஸ்தனுடைய கைக்கு உன்னை தப்புவிப்பார். எப்படியா தப்புவிப்பார்? உடைய வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உடைய அதிசயமான கிருபை என் வாழ்க்கையில் விளங்க பண்ணும் ஆண்டவரே. 1 சாமுவேல் 24:13. 1 சாமுவேல் 24:13. பாப்பா 14. தாவீது 1 சாமுவேல் 23:14. தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களில் தங்கி சீப்பின் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை, ஹல்லேலூயா, சவுல் அனுதினமும் தாவீது ராஜாவை கொல்லணும் வகை தேடி அலைகிறான். தேவன் உப்பு கொடுத்தாரா? தேவன் உப்பு கொடுக்கவே இல்லை. துன்மார்க்க நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். ஆனால் கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. கர்த்தர் உன்னை துன்மார்க்கன் கையில கொல்ல விட மாட்டார் ஐயா. நம்புறியா? நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அக்கிரமக்காரரின் முடிவு கலக்கம், அவனுக்கு சமாதானம் இருக்காது. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். நீ கர்த்தரை நம்புவாயா? கர்த்தர் உன்னை சத்துருவின் கையில் ஒப்புக் கொடுக்கவே மாட்டார். பொனாந்தரத்தில் தங்கி இருக்கிறான், ஆனால் எதிராளியை வகை தேடுறான். எதிராளியினுடைய மகன் இவனை திடப்படுத்துறான். அல்லேலூயா. எதிராளி மகனை கர்த்தர் ஃப்ரெண்ட் ஆக்கிட்டார். யோனத்தான் அவனை கர்த்தருக்குள் அவன் கையை திடப்படுத்துறான். நிச்சயமா நீர் தான் ஜெயிப்பீர், நீங்க ராஜாவா வருவீங்க தாவீது, நான் உமக்கு 2வதா இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய சத்துருக்களை நம்மோடு சமாதானமாகும்படி செய்கிற கர்த்தர். ஆனால் மாகோன் வனாந்தரத்தில் திருப்பி வாரான். மலையின் ஒரு பக்கத்தில் சவுலும் அவன் குரூப் ஃபுல்லாக சுற்றிட்டாங்க தாவீது ராஜாவை. தாவீதும் அவன் மனுஷர் இந்த மலையின் அந்த பக்கத்தில் இருக்காங்க. அவ்வளோதான், நான் உயிர் பிரியும் நினைக்கிற நேரத்தில் சவுலுக்கு ஒரு செய்தி புறப்பட்டு வருது. தேசத்தில் பெலிஸ்தரை யாரோ படையெடுத்து வராங்க, நீங்கள் போங்க அப்படின்னு.
ஹல்லேலூயா. கர்த்தர் சத்துருவின் கையில் உன்னையும் என்னையும் ஒப்புக்கொடுக்க மாட்டார். அதிசயமான கிருபை இறங்கி வந்தது. நூல் இலையில் தப்பித்தான். அதை தாவீது ராஜா சொன்னா யோனத்தானை பார்த்து, மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி மாத்திரம்தான் இருக்கிறது, மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவேன்னு சொல்லி தாவீது ராஜா சொன்னார். மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. கர்த்தர் மரண வாசலிலிருந்து உன்னையும் என்னை தூக்கி விடுகிற கர்த்தர், எனக்கா உங்களுக்கா மரணத்தை ருசி பார்த்த கர்த்தர், உன்னை நேசிக்கிற ஆண்டவர், பாவிகளாகி நம்மை ரட்சிக்க முடியாத இந்த உலகத்தில் வந்தார். நம்முடைய சாபங்களை சிலுவையில் சுமக்கும்படியாக வந்தார். சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இத்தனை வயசில் குறிப்பிட்ட வயசில் செத்துக்கிட்டே இருப்பாங்க. சாபம், நல்லவங்களா இருப்பாங்க, அது சாபம், பரம்பரை சாபம். ஆனால் அந்த சாபங்களை எல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? சிலுவையிலே சுமந்தார். ஐயா, நீ ஆண்டவருடைய சமூகத்திலே வரும் பொழுது அந்த சாபம் உன் வாழ்க்கையிலிருந்து நீங்கப்படும். பரம்பரை சாபங்களை எல்லாம் கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே சுமந்தார். உன் அக்கிரமங்களை கர்த்தர் சிலுவையிலே சுமந்தார். என் நோய்களை கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே சுமந்தார். சாபம் நீங்கி உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரணும்னா நீ தேவனிடத்தில் வருவாயா? பாவிகளை ரட்சிக்க கர்த்தர் உலகத்திலே வந்தார். கிறிஸ்து இயேசு என்கிற நாமத்திலே உலகத்திலே வந்தார். உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் சாபமானார். கர்த்தர் நம்மேல் அன்பு கூர்ந்ததினால் பிலேயாமின் சாபங்களை எனக்கும் உங்களுக்கும் ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். சவுலின் கரத்திலே இருந்து கர்த்தர் காப்பாற்றினார் தாவீதை. பொல்லாத பெலிஸ்தனுடைய கைக்கு தப்புவித்தார். உங்களையும் தப்புவிப்பார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே நீ ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இது யாருக்கு சொன்ன வார்த்தை? எத்தியோப்பியனாகிய எபத்மெலேக்குக்கு சொன்ன வார்த்தை. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 17-18. எரேமியா 31. ஆனாலும் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறான். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே நீ ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியினால் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது, எரேமியா காவற்சாலையின் முற்றத்திலே இருக்கிறார். சிதேக்கியா ராஜா அவருக்கு டெய்லி அப்பம் சுடுகிறவர்களின் முத்தத்திலே இருக்கிறார். டெய்லி ஒரு அப்பம் கொடுக்கும்படி ராஜா என்ன செஞ்சார்? கட்டளையிட்டார். அவர் கெஞ்சிறார், யோனத்தான் வீட்டில் மட்டும் என்னை அனுப்பிடாதீங்க, நான் செத்துருவேன் ராஜாவே, நான் இங்கே இருக்கிறேன், காவற்சாலையின் முற்றத்திலே இருக்கிறேன்னு சொல்லி கெஞ்சிறாரு. ராஜா ஓகே சொல்கிறாரு. ஆனால் உண்மையான தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது கொல்றதுக்கு தான் அந்த உலகம் எதிர்பார்க்குது இல்லையா? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொன்ன உண்மையான தேவ மனுஷன் எரேமியா தீர்க்கதரிசி. அதில் பாருங்கள், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எரேமியா 38. இந்த நகரத்திலே தரித்து நிற்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவான். கல்தேயரிடத்துக்கு புறப்பட்டு போகிறவனோ உயிரோடு இருப்பான். அவனுடைய பிராணன் அவனுக்கு கிடைத்த கொள்ளை உடைமையை போல் இருக்கும். அவன் பிழைப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றும், இந்த நகரம் பாபிலோன் ராஜாவினுடைய இராணுவத்தின் கையில் நிச்சயமாக ஒப்புக் கொடுக்கப்படும். அவன் அதை பிடிப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றும் சொல்றாரு. உண்மையே சொன்னார். என்ன சொன்னாரு? இந்த நகரம் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படும். நீங்க கல்தேயரை சேவியுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இந்த நகரத்தில் இருந்தீங்கன்னா பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் என்ன செஞ்சிருவீங்க? செத்து போயிருவீங்க. எனக்கு உண்மையான விஷயத்தை தேவ மனுஷன் சொல்றார். சொன்னதுக்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்க? இந்த உலகம் என்ன சொல்லுது தெரியுமா? பிரபுக்கெல்லாம் சேர்ந்து ராஜாவின் இடத்துல சொல்லி ராஜா என்ன செய்றாரு? அந்த உளையான அதில் போடுங்க, வாசியுங்கள் 5ஆம் வசனம். அப்பொழுது சிதேக்கியா ராஜா, இதோ
அவன் உங்கள் கைகளில் இருக்கிறான். உங்களுக்கு விரோதமாய் ராஜா ஒன்றும் செய்ய முடியாது. அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற்சாலையின் முற்றத்தில் இருந்த அம்மலேகின் குமாரனாகிய அந்த மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதில் இறக்கி விட்டார்கள். அந்த துறவில என்ன இருந்தது? தண்ணி இருந்துச்சா? தண்ணி கிடையாது. சேற்று மாதிரி இருக்கு. உலையில் அவன் அமிழ்ந்துகிட்டு இருக்கிறான். இதை போய் அரமனை விசாரிப்புக்காரன் யாரு? அவன் பிரதானி வந்து எத்தியோப்பியனாகி எபத்மெலேக்கு சிதேக்கியா ராஜாவின் இடத்துல போய் சொல்றாரு, இப்படி எரேமியா தீர்க்கதரிசியை தண்ணீர் இல்லாத அந்த குழியில தூக்கி போட்டாங்க, உலையா இருக்குது, அமிழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்படி அவர் செத்துட்டாருன்னா இந்த நகரத்துக்கு சாப்பாடு கிடையாது ராஜாவே, சீக்கிரம் ராஜாவே காப்பாற்ற பாருங்கன்னு. அப்போ ராஜா சொல்றாரு, 30 பேரை கூட்டிட்டு போய் நீங்கள் அவனை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவின் அரமனை பொக்கிஷ சாலையில் இருக்கிற பழம் புடவைகள் அந்த எல்லா துணிகளெல்லாம் இறக்கி அந்த எத்தியோப்பியா எபத்மெலேக்கு ஓடி போய் அந்த எரேமியா தீர்க்கதரிசியின் உள்ளே இறக்கி கயிறுகளினால் உள்ளே இறக்கி அந்த துணியெல்லாம் அந்த அக்குளுக்குள்ளே வைத்துக்கொள்ளும், நம்ம தூக்கி விடுறேன்னு சொன்ன உடனே தூக்கி விட்டாங்க. இப்படியாய் கர்த்தர் எபத்மெலேக்கின் மூலமாய் கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி என்ன செஞ்சார்? கர்த்தர் காப்பாற்றினார். அதற்காக கர்த்தர் எத்தியோப்பியா எபத்மெலேக்கு என்ன வார்த்தை சொன்னார்? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 17-18. அதற்காக கர்த்தர் என்ன வார்த்தை சொன்னார்? ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே நீ ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழியக்காரங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஊழியக்காரங்களை காப்பாற்றினதுனால கர்த்தர் சொல்கிறாரு, நீ பயப்படுகிற மனுஷரின் கையில் நீ ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. உன்னை நான் காப்பாற்றுவேன், உன்னை நான் காப்பாற்றுவேன், உன்னை நான் தப்புவிப்பேன். உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும். சத்துருக்களின் கரத்திலிருந்து நம்மை காப்பாற்றுகிற கர்த்தர், உன்னை தப்புவிக்கிற கர்த்தர். 2 ராஜாக்கள் ஆண்டவரை பார்த்து சவால் விட்டாங்க. இந்த 2 ராஜாக்கள் யார் தெரியுமா? நேபுகாத்நேச்சார் கர்த்தரை பார்த்து சவால் விட்டான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பார்த்து, உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? சரியான கொஸ்டின். யாரை பார்த்து அவன் சவால் விட்டான்? தப்புவித்தாரா? தப்புவித்தார். அல்லேலூயா. எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவினுடைய கைக்கும் கர்த்தர் என்ன செஞ்சார்? 3 பேரையும் தப்புவித்தார். அவங்க சொன்னாங்க, எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தப்புவிக்காமற் போனாலும் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிற உண்மை உமக்கு தெரிந்திருக்க கடவது. எவ்வளோ ஆணித்தரமாக சொன்னாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு நம்பிக்கை, என் தேவன் என்னை தப்புவிப்பார். நீ எத்தனை மடங்கு சூடாக்கு. உன்னை நேபுகாத்நேச்சார் 7 மடங்கு சூடாக்கும்படி கட்டளையிட்டான். ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. 7 மடங்கு. நீ எத்தனை 14 மடங்குனா என்ன? கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிற சத்தம். ரதங்களை அக்கினியினால் சுட்டரிக்கிற கர்த்தர். நம்மளுக்கு விரோதமாய் சத்துரு ரதத்திலே வரலாம். அவன் கொண்டு வருகிற ரதங்களை பாபிலோன் பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினவர். பார்வோனையும் அவன் ரதங்களையும் மகிமையாய் வெட்டி சிறந்த கர்த்தர். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தப்புவித்தாரா? தப்புவித்தார். அக்கினி பலம் செஞ்சதா? பலம் செய்யவில்லை. ஆனால் தூக்கி கொண்டு போன அந்த பலசாலிகளுக்கு, இராணுவத்தில் பலசாலிகளை புருஷருக்கு அவன் கட்டளையிட்டான். தூக்கி கொண்டு போனாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கட்டுண்டவர்களாய் தூக்கி போட்டாங்க. நேபுகாத்நேச்சாரின் கர்த்தர் ஆவிக்குரிய கண்களை திறந்தார். அவன் அலறான், பிரமிக்கிறான். 3 பேரை அல்லவோ கட்டுண்டவர்களாய் நம் அக்கினி நடுவிலே போட்டோம், விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன்.
4 பேராய் உலாவுகிறார்கள். 4ஆம் புத்திரரின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறாயா சிஸ்டர்? நான் அக்கினி சூளையின் நடுவில் நடந்து கொண்டிருக்கிறேன், அக்கினியில் நடந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்கிறார், அக்கினி பலம் செய்யாது மகனே மகளே, அக்கினி மனங்கூட உன் மீது வீசாது, உன் தலைமயிர் கருகாது. உன்னை எல்லாரும் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அவர்கள் அக்கினி நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவார். அக்கினி நடுவிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருவார். அந்த ராஜாவே எழுதுறான், ஹல்லேலூயா, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை. உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள். ஹல்லேலூயா. எந்த ராஜா உள்ளே போட்டானோ அவனிடத்துல இருந்து ஆணை வெளியே வருகிறது. கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். உன்னதமான தேவன் கண்டுபிடித்தான் ஐயா. தங்கள் சரீரங்களை அவர்கள் ஒப்புக் கொடுத்தார்கள். அவனே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான், ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்ததினால் பரம ராஜா பரலோகத்தின் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். உன்னை விடுவிப்பார் மகனே மகளே. நீ போய்கொண்டிருக்கிற அக்கினியின் பாதை உன்னை ஒன்றும் செய்ய முடியாது, உன் பலம் செய்ய முடியாது. உனக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை கர்த்தர் குலைத்து போட்டார். நடுவில் இராதபடிக்கு எடுத்து போட்டார். சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்த தகப்பன் நம்முடைய தேவன். அவர் ஜீவனுள்ள தேவனாய் உலாவிக் கொண்டிருக்கிறார். நேபுகாத்நேச்சருக்கு ஃபர்ஸ்ட் தெரியல யாருன்னு. யாருங்கிறத கர்த்தர் காட்டினார். கர்த்தர் காட்டினார். அவர் உன்னதமான தேவன் என்று அவனே ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டான். ஆனால் நேபுகாத்நேச்சாரை கர்த்தர் சொன்னார், என்னுடைய ஊழியக்காரங்கிற பேர் வாங்க வைத்தான். ஆனால் இன்னொரு ராஜாவுக்கு அந்த கிருபை கிடைக்கல. அது யார் தெரியுமா? அசீரியா ராஜா. எசேக்கியா ராஜாவை பார்த்து பயங்கரமாக சவால் விட்டுக்கிட்டு இருக்கான். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? அவனும் எந்த தேவர்களாவது? ஆமா, தர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? செப்பர்வாயும் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? அவங்கெல்லாம் தப்பு வச்சாங்களா என் கையில இருந்து? உங்க தேவன் தப்பு வைப்பாரோ? எசேக்கியா ராஜா சொல்லுவான், கர்த்தர் நிச்சயமாய் தப்பு வைப்பார்னு சொல்லி நம்பாதேன்னு சொன்னான். ஆனால் யார் பக்கம் ஜெயம் கிடைச்சது? ஆண்டவர் சொன்னார், நீ யாரை நிந்தித்து தூசித்தாய், யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவா உன் கண்களை மேட்டிமையாய் ஏறெடுத்தாய்? நீ சத்தமுகமாய் திரும்பி போவாய் என்று ஆண்டவர் சொன்னார். ஒரே ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார். நீ யாருன்னு கேட்குறியா? ஆமா, தர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கேன்னு சொல்லி ஏன் கூட சமாள் விடுறியா? உன் தேவன் தப்பு வைப்பாரான்னு சொல்றியோ? நான் எவ்வளவு பெரியவர் என்பதை காட்டுகிறேன்னு சொல்லி ஒரு நாள் நைட்டில் ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார். 180,000 அவ்வளவு பேரையும் அந்த தூதன் வெட்டி கொன்றான். அடுத்த நாள் சனகரிப்பு வந்து பார்க்குறான், அவ்வளவு பேர் செத்த பிரேதங்களாய் கிடக்கிறார்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை ரட்சிக்கும்படிக்கு ஆண்டவர் சொல்கிறார், என் தாசனாகிய தாவீது நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் உனக்கு ஆதரவாய் இருப்பேன், இந்த நகரத்திற்கு ஆதரவாய் இருப்பேன், உனக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சனகரிப் செத்த முகமாய் திரும்பி போனான். உனக்கு விரோதமாய் வருகிற ஆமோனம் என்றால் முக்காடிட்டு கொண்டு சஞ்சலப்பட்டு தீவிரித்து போவான். ஆனால் உன்முகம் பிரகாசமாகும். மொர்தெகாய் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு ராஜாவின் அரமனையிலிருந்து நீல நிற வஸ்திரம் தரித்தவனாய் வெள்ளை நிறமும் நீல நிறமும் அணிந்து புறப்பட்டு போனான். ராஜா கனமண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்கப்பட்டது. பயங்கரமா ராஜா அந்த சத்துருவின் மூலமாகவே கர்த்தர் கனமணினார். ராஜா ஏறுகிற குதிரையில் ஏறி ராஜமுடியை சூட்டி ஊர்வலம் வந்தான். கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனம் பண்ணப்படுவார்கள். ஆண்டவர் கனஈனம் பண்ண மாட்டார் யாரையும். நீ அசட்டை பண்ணினா நீயே கனஈனம் பண்ணப்படுவ. அந்த வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்களா? நான் கனஈனம் பண்ணுவேன்னு சொல்லலை. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனம் பண்ணப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தை யாரும் அசட்டை பண்ணாதீங்கப்பா. அவருடைய நாமத்தை யாரும் நிந்தித்து தூசிக்காதீங்க. அவர் ஜீவனுள்ள தேவனாய் நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார்.
உன்னை சத்துருக்களின் கரத்திலிருந்து உன்னை காப்பாற்றுகிற கர்த்தர், உன்னை தப்புவிக்கிற கர்த்தர், கண்மணியை போல உன்னை காத்துக் கொள்கிற கர்த்தர். அவருடைய ப்ரொடெக்ஷன் உன் மேல இருக்குதுப்பா. உங்களை தொடுகிறவன் கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறான். சங்கீதம் 17 பாருங்களேன், அவர் எப்படி தப்புவியும் கேட்கிறாரு பாருங்களேன். சங்கீதம் 17 வெரி குட் பாப்பா. வசனம் சொல்லு. அதுக்கு முந்தின வசனத்திலேருந்தே வாசி. 13 கர்த்தாவே நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். கர்த்தாவே என் ஆத்துமாவை துன்மார்க்கனுடைய கைக்கு, அவர் கேட்கிறாரு தாவீது ராஜா, கர்த்தாவே என் ஆத்துமாவை துன்மார்க்கனுடைய கைக்கு உடைய பட்டயத்தினால் தப்புவியும் ஆண்டவரே. திரும்பியும் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு? நீங்களும் ஜெபிக்கணும்ப்பா, இந்த வசனத்தெல்லாம் சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே பொல்லாத மனிதர்களுடைய கரத்திற்கு என் ஆத்துமாவை தப்புவியும், மனுஷருடைய கைக்கு தப்புவியும், இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கு உடைய கரத்தினால் என்னை தப்புவியும் ஆண்டவரே, என்னை தப்புவியும் ஆண்டவரே. நானும் நீதியில் கடைசி முடிவில் சொல்றாரு, உடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன், உமது சாயலால் திருப்தியாவேன். நான் விழிக்கும் போது இன்னும் உம்மண்டையில் இருக்கிறேன். உடைய முகத்தை நான் தரிசிக்கணும் ஆண்டவரே, அதுதான் என்னுடைய ஏக்கம். சங்கீதம் 143 கேட்கிறாரு. முதல் வசனம் சங்கீதம் சங்கீதம் 144 144 8 பாப்பா. 144 8 மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு. ஹல்லேலூயா. நம்மளும் கேட்கணும்ப்பா. மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும் ஆண்டவரே. என்னை மட்டுமல்ல, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை, என் சபையை விலக்கி தப்புவியும் ஆண்டவரே. அப்படி தப்புவிக்கப்படும் பொழுது தான் நம்முடைய குமாரர் எப்படி இருப்பாங்களாம்? இளமையில் ஓங்கி. திரும்ப திரும்ப இந்த சங்கீதத்தில் கேட்கிறார், திரும்ப அடுத்த பக்கத்தில் கேட்கிறார். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும் ஆண்டவரே. என் குமாரர் இளமையிலே ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போல இருப்பார்கள். என் குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூளைக்கற்களை போல இருப்பார்கள். அப்படியாய் நம்முடைய குமாரத்திகளை கர்த்தர் வளர செய்வார். ஆம்பளை பையன் இருந்தால் இப்படி கேட்கணும், என் குமாரன் எப்படி வளரணும்? இளமையிலே ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளை போல வளருவானாக. என் குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த, எங்கள் அம்மா எனக்காக ஜோம் பண்ணும்போது ஜோம் பண்ணுவாங்க, ஞாபகம் இருக்கு. சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூளைக்கற்களை போல இருப்பார்கள். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. உடைய களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கும், எருதுகள் பலத்தவைகளாக இருக்கும், சத்துரு உட்புகுதலும் குடியோடி புகுதலும் இராது. முதவசனம் என்ன சொல்லுது? என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 91:3 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி தப்புவிப்பார். உன்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிக்கிற கர்த்தர். உனக்கே தெரியாது, உனக்கு விரோதமாக கண்ணி வச்சிருப்பாங்க. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். அல்லேலூயா. கண்ணி தெரிக்கும், உனக்கு விரோதமாக இருக்கிற கண்ணி தெரிக்கும், நீ தப்பி கடந்து போவாய். எப்படியா தப்பி கடந்து போவேன்? யோபு சொல்கிறான், உமது தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, நீர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். எப்படியா இருளை கடந்து போனேன்? அவர் ஒரு வெளிச்சத்தை உன் பாதையிலே வெளிச்சம் பிரகாசிக்க வைப்பார். அவர் உன் வாழ்க்கையிலே வெளிச்சமாய் இருப்பார். அவர் வசனம் உன் கால்களுக்கு தீபமாய் இருக்கும், உன் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கும். தாவீது ராஜா கேட்கிறான், உடைய வெளிச்சத்தையும் உடைய சத்தியத்தையும் என் வாழ்க்கையிலே அனுப்புங்க ஆண்டவரே, என் பிள்ளைங்க வாழ்க்கையில் அனுப்புங்க ஆண்டவரே, என் கணவர் வாழ்க்கையில் அனுப்புங்க ஆண்டவரே. ஆனால் யாரோடையும் நம்ம சண்டை போட வேண்டாம்ப்பா, அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். ஜெபத்தை கேட்கிறவர். நீ மாம்ச பலத்தில் நீ போய் சண்டை போட்டேன்னா, பைபிள் வாசிக்கிறியா என்ன அப்படின்னா அவங்க ஏற்றிட்டு தான் வருவாங்க. நீ ஜெபம் பண்ணுவோம், ஒரு அசைவு உண்டாகும். அல்லேலூயா. இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? தேவரீர் அதை அறிவீர். அவர்கள் கால் ஊன்றி கர்த்தருடைய ஆவி பிரவேசித்த பொழுது மகாபெரிய சேனையாய் நின்றார்கள். நம் குடும்பம், நம் சபை கால் ஊன்றி
மகா பெரிய சேனையாய் கர்த்தருக்கு முன்பாக நிற்கும்படி செய்வார். இந்த உலர்ந்த எலும்புகளை உயிரிழைய பண்ணுகிற கர்த்தர் நம் மத்தியில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். என் ஆவியை உங்களுக்குள் பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். மகளே, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? இது மனதின் துக்கமே இல்லாமல் வேறல்ல. முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும். உன் வாழ்க்கையிலே வெளிச்சத்தை அனுப்புவார், நீ சத்தியத்தை அனுப்புவார், வார்த்தையை அனுப்புவார். அவர் அருளின வெளிச்சத்தினால் நீயும் நானும் இருளை கடந்து போவோம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். நம் குடும்பத்தை, நம் சபையை, நம் பிள்ளைகளை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார், பாலாக்கும் கொள்ளைக்கு தப்புவிப்பார். 15 சொல்லப்பட்டிருக்கு, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். வேற யாரும் இல்லை, நானேன்னு சொல்கிற அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? ஆபத்து நேரத்தில் உன் பெற்றோர்கள் கூட இருப்பாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸு கூட இருப்பாங்க, எல்லாம் தப்பிச்சு ஓடிடுவாங்க. யாரோ கொல்ல வரானா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஏன் உயிர் காப்பாற்றப்பட்டா போகணும்னு சொல்லி எல்லாரும் ஓடிடுவாங்க. ஒருத்தர் கூட இருப்பார் ஐயா, கூட வர கடைசி வர கூட இருப்பார், மரண நேரத்திலும் கூட இருப்பார். யார் அவர்? உனக்காக உயிரை கொடுத்த ஜீவனுள்ள தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆபத்து காலத்தில் நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவர், அவனோடு இருப்பேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை கனப்படுத்துவேன். உன்னை கொல்ல வாரானா சத்துருவின் கரத்தை முனையற்று போக பண்ணிக்கிற கர்த்தர், அவன் வல்லமையை பிடிங்கி போட்ட கர்த்தர். கர்த்தரால் உண்டான பயங்கரம் அவனை பிடிக்கும். உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான். உங்கள் தலைமையில் ஒன்று கூட தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 116:8 சொல்லப்பட்டிருக்கு, என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தேன். நம் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்ட தேவன் மரணத்துக்கு தப்புவிப்பார். சங்கீதம் 85 சொல்லப்பட்டிருக்கும், நீர் என் ஆத்துமாவை, நீர் எனக்கு பாராட்டின நம்முடைய கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். நம்ம குடும்பத்தில் எல்லாருமே தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவிக்கப்படணும் ஆண்டவரே. நித்திய ஜீவனாகிய பெரிய கிருபையை என் குடும்பத்தில் உள்ளவங்க, என் சபை சுதந்திரிக்கணும் ஆண்டவரே. எதை இழந்தாலும் உங்கள் பிரசனத்தை இழந்துடக்கூடாது, நித்திய ஜீவனை இழந்து விடக்கூடாது ஆண்டவரே. கர்த்தரால் கைவிடப்பட்ட வாழ்க்கைக்கு நேராக யாரும் வந்துடக்கூடாது. உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. தேவனை தேடுகிற ஒரு உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எங்கள் பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவரே. உலகத்துக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்கிறாங்களே, நீங்கள் திருப்பி கொண்டு வாரும். சேனைகளை கர்த்தராகி ஆண்டவரை ஆசாப் கேட்கிறான், திரும்ப கேட்கிறான், எங்களை திருப்பி கொண்டு வாரும். சேனைகளின் தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும். அடுத்து என்ன செய்ய முடியும்? முகத்தை மேலே பிரகாசிக்கப்படும், அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். வெளிப்படுத்தல் 3:10. வெளிப்படுத்தல் 3:10. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஹல்லேலூயா. பூச்சக்கரத்தின் மேலெங்கும் ஒரு சோதனை காலம் வரப்போகுது. கர்த்தர் உன்னை காப்பாற்றணும்னா அவர் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீங்களும் நானும் என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். ஆமென். என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். விழித்திருப்பாயா? நீ காத்திருப்பாயா? செவி கொடுப்பாயா? என் ஆத்துமாவே, நீ தேவனையை நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். அவராலே என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலை, அவரே என் ரட்சிப்பு, அவரே என் புகலிடம். நான் அசைக்கப்படுவதில்லை. வல்லமை என்னுடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுகிற கர்த்தர். பூச்சக்கரத்தின் மேலங்கு வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நம் சபையை கர்த்தர் காப்பாற்றுவார், நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுவார், நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றுவார். கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 31
சிறுமைப்பட்டவனை, அதாவது சங்கீதம் தப்பாக எழுதியிருக்கணும், 35:10 பாப்பா. சங்கீதம் 35:10, சங்கீதம் 35:10. சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே? ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கு தப்புவிக்கிறாராம். சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே? ஹல்லேலூயா என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்கிறோமா? நம்ம எலும்புகள் எல்லாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுதா? சிறுமைப்பட்டவனை, சிறுமைப்பட்ட அடியாளை என்னிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையுமானவனை என்னை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே? ஆண்டவர் தாமே இந்த வேத வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கு கொள்ளையனுக்கு தப்புவிக்கிற கர்த்தர், அவருடைய சிறகுகளால் நம்மை மூடுகிற கர்த்தர். தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக நீங்கள் வந்திருந்தாலும் இப்பொழுதும் தப்புவிக்கிறார், தப்புவித்தார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். நம்ம ஆத்துமாவை மரணத்துக்கும், நம் கண்ணை கண்ணீருக்கும், நம் காலை இடறுதலுக்கும் தப்புவிக்கிற கர்த்தர், உன்னை நிச்சயமாகவே விடுவிக்கிற கர்த்தர், சத்துருக்களின் கரத்திலிருந்து உன்னை காப்பாற்றுகிற கர்த்தர், பொல்லாத மனுஷரின் கைக்கும் உலக மக்களின் கைக்கும் நம்மை தப்புவிக்கிற கர்த்தர், இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கு உடைய கரத்தினால் என்னை தப்புவியும். கடைசியா சொன்னார்ல, மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். ஆமே. தேவன் தாமே இந்த வேத வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராங்க. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆமென். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் நேசிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வார்த்தையில் நாங்கள் தியானிக்க ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்த அளவில்லாத இரக்கங்களுக்காய் கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சாமி, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறாங்கப்பா. கேட்ட வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் பிள்ளைகளை தப்புவிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஏசப்பா, நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே நீ ஒப்புவிக்கப்படுவதில்லை. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து தாவீது ராஜாவை தூக்கி எடுத்த கர்த்தர், எரேமியா தீர்க்கதரிசி அந்த உலையிலே அமிழ்ந்து கொண்டிருந்தான். 30 மனிதர்களை அனுப்பிவிட்டு ஒரு எத்தியோப்பியனாகி எபத்மெலேக்கின் மூலமாய் ராஜாவின் கண்களிலே தயவு கிடைக்க வைத்து எரேமியா தீர்க்கதரிசியை தூக்கிவிட்டு காப்பாற்றினீங்களே. மரண வாசலிருந்து தாவீது ராஜாவை தூக்கி விட்டீங்களே. உயரத்திலிருந்து உடைய கரத்தை நீட்டி இவர்கள் கையை பிடித்து ஜலப்பிரவாகத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தூக்கி விடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஏசப்பா, எங்கள் கால்களை கண்மலையாகி இயேசு கிறிஸ்துவின் மேலே நிறுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் அடிகளை உறுதிப்படுத்துவீராக. நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை எங்கள் வாயிலே கர்த்தர் கொடுத்ததற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அன்றே நீர் எங்கள் வாயிலே கொடுக்கிற அந்த புது பாட்டை நாங்கள் பாடும் பொழுது அநேகர் உம்மை கண்டு பயந்து, அன்றே எங்களை கண்டு பயந்து கர்த்தரை நம்ப போகிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சாமி, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உடைய அதிசயங்களும் உடைய யோசனைகளும் அநேகமாக இருக்கிறதப்பா. வருஷத்தின் கடைசியில் நம்முடைய பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க.
பிள்ளைகளுடைய முகத்திலிருந்து வழிகிற கண்ணீரையெல்லாம் கர்த்தர் துடைப்பீராக ஆண்டவரே. இவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும், புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பணிவீராக. இவர்கள் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் இவர்கள் ரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்று கட்டினால் உடைய பிள்ளைகளை இடைக்கட்டும்படியாக நான் செபிக்கிறேன். ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கிறதற்காய் சோத்திரம். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறதற்காய் சோத்திரம். துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில் அபிஷேகம் பண்ணுகிறதற்காய் சோத்திரம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. பிள்ளைகள் ஆண்டவரே சந்தோஷத்தோடு திரும்பி செல்லட்டும். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் உடைய பிள்ளைகள் திருப்தி அடைவார்களாக. உடைய பேரின்ப நதியினால் எங்கள் தாகத்தை தீர்க்கிற கர்த்தர், ஜீவ ஊற்றும் இடத்தில் இருக்கிறதற்காய் சோத்திரம். உடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் ஐயா. தொடர்ந்து உடைய கிருபைக்குள்ளே இரத்த கோட்டைக்குள்ளே எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. தொடர்ந்து வழி நடத்தும் உடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. ஒவ்வொரு குடும்பத்தின் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் காணப்படட்டும் ஏசப்பா. குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா ஒழுங்கின்மைகள் மாறட்டும், வெறுமைகள் மாறட்டும், இருள் விலகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும். ஆவியானவரே, ஒவ்வொருவர் உள்ளத்திலும் ஒரு மெய்யான மனம் திரும்புதல் உண்டாகட்டும், தேவனுக்கேற்ற துக்கம் உண்டாகட்டும். நீர் எப்படி செய்ய போகிறதற்காய் கோடான கொடி சோத்திரங்களை செலுத்துகிறோம். சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். உடைய சமூகத்தில் தரை மட்டுமாய் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.